இது என்னது அது? ஓகே, வீட் உப்புமா பண்ணிக்கலாம். ஓகேவா? கோதுமை ரவை உப்புமா, வீட் கிராக்ட் ஃபைன். வைத்தி கட் பண்ணு, இப்படி க்ராஸாக கட் பண்ணு. ஓகே, இதை எடுத்து வை. கிராஷ் பண்ணுத ஆன் பண்ணு. ஸ்டவ் ஆன் சேசோ. அது இல்லை, இங்கே இங்கே வச்சிருக்க முன்னாடி ஹைல பெட்டு. ஹைல வேமா. எண்ணெய் ஊற்றும் போது தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? தண்ணி இருந்தால் வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அப்போ சுத்தமாக தண்ணி இல்லை, ட்ரையாக இருக்குது பேனு. ட்ரையாக இருந்தால் மட்டும்தான் எண்ணெய் ஊற்றணும். இல்லைன்னா கொஞ்ச நேரம் பேன் வந்துட்டு தண்ணி எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் எண்ணெய் ஊற்றணும். எடு. கொஞ்சமாக ஊற்று, கொஞ்சமாக ஊற்றணும். ஆலிவ் ஆயில் கொஞ்சம் போய் கொஞ்சம் போய். சால் புரிஞ்சுதா? தண்ணி இல்லாம தான், ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது எண்ணெய் ஊற்றும் போது, இல்லைன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும். ட்ரை பேனில் தான் எண்ணெயை ஊற்றணும். புரிஞ்சுதா? எடுத்து இங்கே வை, இங்கே வை. என்ன காஞ்சிருச்சா? என்ன காஞ்ச உடனே தான் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போடணும். பிடிச்சிக்கோ, கையில் பிடிச்சிக்கோ. வெயிட் பண்ணு. என்ன காஞ்ச உடனே தான் போடணும். இந்தா கடலைப்பருப்பு போடு. உளுத்தம்பருப்பு. ஸோ எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போடு. ஃப்ளேம் கம்மி பண்ணு, மீடியமில் பெட்டு. மீடியம். காது கேட்குதா இல்லையா? மீடியமில் வை. மீடியமில் பெட்டும் செப்தினே நின்னி. இந்தா ஆலிவ் ஆயில் ஊற்றி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு, பருப்பு ஃப்ரை பண்ணும்போது ஃப்ளேம் கம்மியாக வச்சுக்கணும், இல்லைன்னா கருகி போயிடும். புரிஞ்சுதா? கவனமாக பண்ணணும். கருகுனது எப்படி சாப்பிட்றது? செவக்க வறுக்கணும். இந்தா கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடு. வை அப்படியே, அது அப்படியே ஓப்பன் சேசும். ஓப்பன் செய்யுமா? போடு, கொஞ்சமாக போடுமா. ப்ரெஸ் பண்ணதான் வரும். పోదు మూసి పెట్టు పైకి పెట్టు కొంచెం சீரகம் போடு சீரகம் கொஞ்சமா போடுமா வைங்க மூடி வை எல்லாத்தையும் கையோட மூடி வச்சிரு இது பெட்டு పైకి పెట్టు కురుమల కై కట్టు కై కట్టుమా కొంచెమా కురుమలది போடு கருவேப்பிலையும் இல்லை கொத்தமல்லி தலையும் இல்லை குருமிளகு போட்டால் சம்டைம்ஸ் வெடிக்கும் மிளகா பிச்சு போடு அதித்தி மிளகா பிச்சு போடு பச்சை மிளகா போடலாம் வர மிளகா போடலாம்
பச்சை மிளகாய் இல்லை, அதனால வரமிளகா போடுறோம். பிச்சு போடு. மூடி எடு, எடுத்தாங்க மூடி வை. எடு, மூடி வை. ஜஸ்ட் மேலே வச்சு அப்படியே வச்சிரு. அப்படியே வெய்மா, வெய்மா. ஃப்ரை பண்ணி விடு. நல்லா வந்துட்டு வறுபட்டுருச்சு இல்லையா? ஆமாம். எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, வரமிளகா, சீரகம், குருமிளகு, பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம். இந்த வெங்காயத்தை போடு. பிடி. கருகுதுமா. சரிடா, போடு, வெங்காயம் போடு. வாவ், போடுமா வெங்காயத்தை. சாரிடா. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கு. வதக்கு. கத்தியை வை. வதக்கி விடு. ஒவ்வொன்றா போட்டு வதக்கு. வெங்காயம் போட்டு என்ன போடணும்? ஏமை வச்சுக்கோ. வெங்காயம் போட்டு என்ன போடணும்? அதிதி, வெங்காயம் போட்டு என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன் அம்மா. இது என்னது? உப்பு. 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 இப்போ வெங்காயம் போட்டு என்ன போடணும்? போடும். இப்போ வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் ஃப்ளேம் வைக்கிறேன். கொத்தமல்லி தலை இல்லை, ஸோ கொஞ்சம் கொத்தமல்லி விதை போட்டுக்கலாம். ஹலோ, கருவேப்பிலையும் இல்லை, கொத்தமல்லி தலையும் இல்லை, அதனால் கொஞ்சம் கொத்தமல்லி விதை போட்டுக்கலாம். அதித்தி, இது பார், கொத்தமல்லி தலையும் இல்லை, கருவேப்பிலையும் இல்லை, அதனால் கொஞ்சம் கொத்தமல்லி விதை போட்டுக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேவருக்கு போடு. மூஸ்பெட்டோ, இந்த 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 கொத்தமல்லி விதையை மூடு. உப்பு வைக்கும். 1 ஸ்பூன் உப்பு போடு. 2 டம்ளர் ரவை போட போகிறோம். பயங்கர பசி. 1 ஸ்பூன் உப்பு எடுத்து ஃபுல்லாக போடு. 1 ஸ்பூன் ஃபுல்லாக எடு. மற்றவங்க பேசினது அதிதி பேசினாங்க. கட். போடு. இன்னும் கொஞ்சம் உப்பு எடு. போதும் 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 போதும். ஸோ 2 டம்ளர் ரவைக்கு 1 ஸ்பூன் உப்பு போட்டால் சரியாக இருக்கும். மிக்ஸ் பண்ணு. நல்லா வதக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். ஓகேவா? வெங்காயம் வதக்கும் போது உப்பு போடணும். ஓகே, நம்ம இன்றைக்கி ஏன் கொத்தமல்லி விதை போட்டிருக்கோம்? ஆமாம், கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலை இல்லை, அதனால நம்ம கொத்தமல்லி விதை கொஞ்சம் ஃப்ளேவருக்கு போட்டிருக்கோம். ஆமாம். நான் இஞ்சி பூண்டு எடுத்து போடு. உப்புமாக்கு மெயினாக இஞ்சி பூண்டு போடணும், அப்போ தான் டேஸ்ட். இஞ்சி கண்டிப்பாக போடணும். வெங்காயம் இஞ்சி மஸ்ட்டு. தேங்க்யூ ராதா. போட்டுரு. தேங்க்யூ வெரி மச். ஏ பயந்துடும் சார். நல்லா அடி வாங்குவேன். நல்லா வதக்கு. ராதா கிருஷ்ண ஜெய். கொஞ்சம் ஃப்ளேம் வைக்கிறேன். என்னோட கோவிந்த கிருஷ்ண ஜெய். நல்லா வதக்கு. செல்லண்டாடி.
நல்லா வெங்காயமும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும், புரியுதா? ஸோ உங்கள் அப்பாவுக்கும் பயங்கர பசி, எனக்கும் பயங்கர பசி. ஸோ 2 டம்ளர் ரவை போட்டு செஞ்சுக்கலாம். 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி. ஆமாம். 2 டம்ளர் ரவைக்கு 5 டம்ளர் தண்ணி. ஆமாம். 2.5 + 2.5 is 5. 3.5. ஏய், 2.5 + 2.5 is 5. ஆமாம். ஸோ மொத்தம் 5 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். 2 டம்ளர் ரவைக்கு 5 டம்ளர் தண்ணி. தீதி, ஆமாம். 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி. 2 டம்ளர் ரவைக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நல்லா வதக்கி விடு. வெங்காயம் நல்லா வதங்கிச்சா? நல்லா வெங்காயம் வதங்கணும். கொஞ்ச நேரம் வதக்கு, பிடிச்சு வதக்கு. தண்ணி ஊற்றிடலாமா? நல்லா வதங்கிடுச்சுல்ல, ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாரு. வெங்காயம் நல்லா வதங்கணும், சரியா? தண்ணி பிடி, இந்த 5 டம்ளர் தண்ணி ஊற்று. தண்ணி ஊற்றுமா? 5 டம்ளர்ஸ் தண்ணி ஊற்று, ஃபுல்லாக பிடி. 5 டம்ளர்ஸ் தண்ணி ஊற்று. என்ன 5 டம்ளர்ஸ் ஊற்றணும். 1 ஊற்றிருக்க. இது எத்தனாவது? இப்படிதான் ஓடணும். எத்தனாவது? 2வது கப். 2 ஊற்றிருக்க. மொத்தம் 5 ஊற்றணும். இது எத்தனாவது? எத்தனாவது இது? அதித்தி, எத்தனாவது இது? 2வது. இல்லை, 2 ஊற்றியாச்சு. இது 3வது. கவனிக்கணும் அதித்தி, நீ 3வது ஊற்றிருக்க. இன்னும் 2 ஊற்றணும். மொத்தம் 5 டம்ளர் ஊற்றணும். 3 ஊற்றிருக்க. இது எத்தனாவது? 3 ஊற்றிருக்க. எத்தனாவது? 3வது. 3 ஊற்றியாச்சு. 4வது ஊற்றிட்டு இருக்கோம் இப்போ. ஃப்ளேம் வை, ஹை ஃப்ளேம். ஹையில் வைனா என்ன பண்ணுற? தண்ணி கொதிக்கதா இருக்கா சார்? தண்ணி கொதிக்கணும் அப்படின்னா ஹையில் வச்சாதான் கொதிக்கும். எவ்வளோ ஊற்றிருக்க? எவ்வளோ ஊற்றிருக்க தண்ணி? 4 ஊற்றிருக்க. வெரி குட். இது எத்தனாவது? 5வது. ஆமாம், 5வது கப்பு. அவ்வளோதான். வெய், டம்ளர் அங்கே வெய். எப்பயுமே லெசன் பண்ண. தண்ணி உப்புமாவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுட்டு தான் ரவையை போடணும். தண்ணி வந்துட்டு இப்போ 2 டம்ளர் ரவை போட போகிறோம். ஸோ 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். 1 டம்ளர் ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி ஊற்றணும். 2 டம்ளர் ரவைக்கு 5 கப்பு தண்ணி ஊற்றணும். மூடி வைக்கணும். மூடி வச்சாதான் சீக்கிரமாக தண்ணி கொதிக்கும். ஓப்பனாக வச்சுன்னா தண்ணி கொதிக்க லேட் ஆகும். அதிதி, மூடி வச்சாதான் தண்ணி சீக்கிரமாக கொதிக்கும், இல்லைன்னா கொதிக்க லேட் ஆகும். புரிஞ்சுதா? எப்பயுமே தண்ணி வந்துட்டு தண்ணி கொதிக்கணும்னா மூடி வைக்கணும், ஃப்ளேம் வைக்கணும். ஆமாம். ஓகேவா? மூடி வைக்கணும். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் மூடி வைக்கணும், ஃப்ளேம் வைக்கணும். அப்போ தான் தண்ணி சீக்கிரமாக கொதிக்கும். புரிஞ்சுதா? ரவை எடு. கொடு. பிடிச்சு போடு. நான் எப்படி போடுறதில்ல, போடு.
நீ தான் பிடிச்சு போடணும். எடு, பார்த்து மெதுவாடு எடுமா. நீ எடுக்கலாம்ல. நீ தான் எடுக்கணும். எடு. தண்ணி கொதிக்குது அதிதி. எடு எடு எடு. தூக்கு, அங்கே வை. கீழே வை. தண்ணி வந்து கொதிக்குதா? ஃப்ளேம் கம்மி பண்ணு. கிடையாது. தண்ணி நல்லா கொதிக்குதா? ஃப்ளேம் கம்மி வை. தண்ணி கொதிச்ச உடனே தான் ரவையை போடணும். நல்லா கொதிச்சக்கப்புறம் தான் ரவையை போடணும். கொதிச்சக்கப்புறம் ஃப்ளேம் கம்மி பண்ணிட்டு ரவையை போடலாம். என்ன இது? பிடி, டம்ளர் பிடி. உள்ளே போட்டுறாத, பிளாஸ்டிக்கு. இங்கே வை. இங்கே வெள்ளை ரவை தானே முன்னாடி போட்டு செஞ்சோம். வேண்டாம், கோதுமை ரவை. இது கொஞ்சம் வெள்ளை ரவை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பிடி, இங்கே பிடி. உள்ளே போட்டுறாத. இல்லை, வெயிட் பண்ணு. ரெண்டு டம்ளர் ரவை போடுறேன்னு. ஒரு நிமிஷம் சுபத்ரா. ஓகேவா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ரவை போட்டு இந்த கையில் மிக்ஸ் பண்ணு. கொஞ்சம் போடு. மிக்ஸ் பண்ணு. போட்டுகிட்டே மிக்ஸ் பண்ணு. மெதுவாக மிக்ஸ் பண்ணு. தண்ணி ஜாஸ்தி இருக்குது. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணு. ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணணும். போடு. வெரி குட். மிக்ஸ் பண்ணு. கொஞ்சம் போடு. மிக்ஸ் பண்ணு. மெதுவாக மிக்ஸ் பண்ணு. போடு. மிக்ஸ் பண்ண. மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். பிடி, இன்னொரு டம்ளர் போடுறேன். பக்கத்தில் இங்கே பிடி. ஓகே, 2 டம்ளர் போட்டிருக்கோம். சரியா? ரவை போட்டு மிக்ஸ் பண்ண. என்னம்மா பண்ணுற? போடுமா. ஃபுல்லாக போடாத, மிக்ஸ் பண்ணு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு மிக்ஸ் பண்ணணும். புரியுதா? போடு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு மிக்ஸ் பண்ணணும். மெதுவாக மிக்ஸ் பண்ணு, வெளியே வராமல். மெதுவாக. இப்போ ஃப்ளேம் வை. ஃப்ளேம் மீடியமில் வை. அப்பப்போ ஃப்ளேம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேவா? போடு. மெதுவாக மிக்ஸ் பண்ணு. சூப்பராக இருக்குது. உப்பு மட்டும் பார்த்துட்டு போடணும். உப்பு கொஞ்சம் போடணும்னு நினைக்கிறேன். போடுறேன். பார்த்துட்டு போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணு. బాగా మిక్స్ చేసావు. மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். வெளியே வரக்கூடாது. மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? நிறைய தண்ணி ஊற்றினாதான் ரவை வந்து வேகும். சைட்லலாம் எடுத்து விடணும். அதித்தி, சிக்கு, ராய்க்கடா மிக்ஸ் చేసో. தண்ணியாக இருக்குல்ல, மிக்ஸ் பண்ண. மெதுவா. இது தண்ணி வடியட்டும். சரியா? ஒரு ஸ்பூன் நெய் போடுறேன். தெரிக்குதுன்னா மூடி போடு அதித்தி. ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். சரியா? தெறிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா மூடி போட்டுறணும். புரிஞ்சுதா?
ம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் அதித்தி. மூடி வைசோ, மூடி போடுமா, மூடி போடு. ஃப்ளேம் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிடு. ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? அப்புறம் செட் ஆகிடும். ஓகேவா? வாங்க நெய் டப்பா மூடி வை. అక్కడ కన్నాడి బాటిల్ ఉళ్ళ తల్లి వెక్కిన అదితి. அங்க வச்சிரு. நல்லா சூப்பராக ஆயிடுச்சு. இரு இது எடுக்கணும். ஐத்தி மூடி தூக்கு. வெய், மூடி வை, இங்கே வை. இந்த மிக்ஸ் பண்ணு. மெதுவாக மிக்ஸ் பண்ணு, வெளியே சிந்திரும். బాగా లాగ్ నుండి మిక్స్ చేసావు. பாரு, பிடி, இது பிடி, ஹேண்டில் பிடி, ஹேண்டில் பிடிமா, ஹேண்டில் பிடிமா. இது விடு, ஹேண்டில் பிடி. சொல்றது காது கேக்குதா? இது பாரு, நல்லா இப்படி உள்ள விட்டு மிக்ஸ் பண்ணணும். அங்கே பாரு, அம்மா உள்ள விட்டு மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோ. கொஞ்சம் பீன்ஸ் பொரியல் இருக்குது மதியானம் செஞ்சது. இந்தா அதில் போட்டுக்கோ. இது ஒரு மிக்ஸ் பண்ணி தரேன். இந்த பிடி, நீ ஃபஸ்ட்டு ஹேண்டில் பிடி. நல்லா இப்படி உள்ள விட்டு மிக்ஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? கருவேப்பிலையும் இல்லை, கொத்தமல்லி தலையும் இல்லை, அதனால தான் நம்ம போடலை. இல்லைன்னா கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் போடுவோம்ல, அட்லீஸ்ட் கருவேப்பிலையாச்சும் போடுவோம். எதுவுமே இல்லைனாலும் கொத்தமல்லி விதை போட்டிருக்கேன். இந்த எடுத்து போடு. கோதுமை ரவை கொஞ்சமாக, நீ கொஞ்சம் போட்டுக்கோ. வெரி குட். மூஸ்பெட்டு இங்கே பாரு, இப்படி பண்ணணும். நீ எடுத்து போட்டக்கப்புறம் இங்கே பாரு, இப்படி வந்து லெவல் பண்ணணும். என்ன பண்ணணும்? லெவல் பண்ணணும். சாரி, அப்படியே வச்சுட்டு போகக்கூடாது. இங்கே பாரு, சைடில் இருக்கிறதுல இப்படி எடுத்து விட்டுட்டு இப்படி லெவல் பண்ணிட்டு தான் மூடணும். புரிஞ்சுதா? மூடு. அப்படியே வச்சுட்டு போகக்கூடாது. பாரு, இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணி வச்சுட்டு தான். புரிஞ்சுதா? அப்படியே கசா மசான்னு வச்சுட்டு போகக்கூடாது. స్పూన్ ఎత్తు. టేస్ట్ చేసి చూడు ఎట్లా ఉంది. நல்லா ஊது, கொதிக்குது, நல்லா கொதிக்குது. உப்பு எப்படி இருக்குன்னு சொல்லு. கரெக்டாக சாப்பிட்டு பாரு. ఎట్లా ఉంది? ఉప్పు సరిగా ఉందినా? ఉప్పు వేయవాలనా? ఓకే, சரியா? கொஞ்சம் பீன்ஸ் பொரியல் வச்சு சாப்பிட்டுக்கோ, சரியா? தயிர் வேண்டாம், நான் இதில் நெய் போட்டிருக்கேன், அதனால் தயிர் வேண்டாம். தயிர் வேணுமா? இதே ஓகே தானே? எடுத்துகிட்டு போ. பீன்ஸ் பொரியல் தானே, அது சூடு கம்மியாக தான் இருக்குண்ணா. சூடு அப்படியே பண்ணி வச்சுட்டு பீன்ஸ் பொரியல் எடு. How was it? உப்புமா எத்தோ நல்லா ஊதி சாப்பிடு. நல்லா కొదిக்குது. ఎట్లా ఉంది? ఉప్పు సరిగా ఉందినా? బదులు చెప్పు.
ఉప్పు సరిగా ఉందినా ఉప్మా నస ఉందినా సరే తిను